அடே நாட்டுல என்னதாண்டா நடக்குது? ஒரு பாட்டிய 5 பேர் சேர்ந்து கூட்ட பாலியல் வன்கொடுமை. மனசாட்சியே இல்லாம பெத்த தாயை தாண்டி பாட்டி. எப்படிடா ஒரு தமிழனா அதுவும் இருந்துகிட்டு உங்களாலலாம் முடியுது? 2 பேரை கைது பண்ண நிலையில 3 பேரை தேடிட்டு இருக்காங்களாம். படுகாயமடைஞ்ச பாட்டிய ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பாக்குறாங்களாம். பாட்டிக்கே இந்த நிலைமைன்னா அப்ப பேத்திங்க நிலைமைலாம் என்னடா? ஏண்டா? சமீப காலத்துல நிறைய வருது. இங்க ஒரு பாட்டி, அங்க ஒரு பாட்டி, அங்க ஒரு பாட்டின்னு எக்கச்சக்கமா. பாட்டிங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இதுல பெண்கள் பாதுகாப்பை பத்தி வேற அதிகமா பேசிக்கிறீங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? இது மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்டெப் எடுங்க தயவு செஞ்சு. பிள்ளைங்களை நல்லபடியாக சொல்லி வளங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கிற நாய்ங்களெல்லாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் போகாமல் அவங்கள என்ன பண்ணுமோ யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ ஒப்படைங்க. இவங்களெல்லாம் பிடிச்சி அடைச்சி போட்டால் தான் நாடு நல்லாயிருக்கும். வெறி பிடிச்ச இந்த புலி, சிங்கம், மிருகங்களை எல்லாம் கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மிருகம் வெறி பிடிச்ச மிருகத்தெல்லாம் தூக்கி கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாலே மற்ற எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் வரேன்.